சம்பத்கிரி அப்படின்னு ஒரு மலைக்கு நம்ம வந்திருக்கோம். 1000 அடி உயரத்தில் இருப்போங்க. இந்த மலையெல்லாம் அப்படியே படிக்கட்டுலாம் அவங்களே செதுக்கி கட்டினது. இதெல்லாம் தான் இப்போ கட்டினாங்க. அந்த போலூரில் இருக்க சம்பத்கிரி அப்படின்னு ஒரு மலைக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மலையோட அடிவாரத்தில் நம்ம இருக்கோங்க. இப்போது நம்ம இந்த மலையை நம்ம இன்னைக்கு ஏற போகிறோம். வாங்க. இப்போ நம்ம கீழே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. எப்படி கும்பிட்டு நம்ம வேலை ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம படிகள் ஏற ஆரம்பிக்கிறது நம்ம வந்துட்டோங்க. அதாவது படிகள் இங்கே தான் தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 840 படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஏறலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தினகரன் வந்திருக்கான். அப்புறம் உள்ளூர் தம்பி ஒருத்தன் ஹாய் சொல்கிறான். ஹாய் 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 ஹாய். ஓகே வாங்க மலை ஏறலாம். படிகளுக்கு லைட்டாக கொஞ்சம் செங்குத்தாக ஏறுதுங்க. வாங்க தொடர்ந்து ஏறுவோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்போ திறந்துன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலே திறந்துருக்குங்க. அப்போ தான் கோயில் திறந்துருக்கும். மற்ற டைமில் கோயில் பூட்டியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஈவினிங்கில் வந்துட்டோம். நம்ம போயிட்டு மேலே போயிட்டு கோயிலை எட்டி சாமியை பார்க்கலாம். ஆனால் வழிபட முடியாது. பார்த்துட்டு வரலாம் வாங்க. முக்கியமான நாட்களில் அதேமாதிரி திறந்துருக்குங்க. வாங்க மலை ஏறிக்கிட்டே இருக்கோங்க. இங்கே கொஞ்சம் தூரம் ஒரு 50லேருந்து 100 படிக்கட்டு ஏறி இருப்போம். பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வியூ. இன்னும் மேலே போயிட்டு நல்லா ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்கலாங்க. ஒரே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நாங்கள். தண்ணி மேலே இருக்குமான்னு தெரியல. நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம். யாரும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. நாங்கள் போகிற டைம் அதுன்றதுனால ரொம்ப செங்குத்தாக ஏறுதுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்படியே ஏறலாம். என்ன ஒரு தம்பிங்களா என்ன மேலே சும்மா மேலே போகிறீங்க? போகலாமா? போகலாம். உங்கள் பேர்? என் பேர் ஏ சரவண பெருமாள். கே கார்த்திகேயன். கே கார்த்திகேயன். கோயில் திறந்துருக்குமா? தெரியல. யூடியூப்லண்ணா சேனல் பேர் என்னங்கண்ணா? இன்னும் ஓப்பன் பண்ணல தம்பி. மவுண்டன் மதன். சூப்பர். இந்த இடத்துல வியூ செமையா இருக்குடா. சரி போகலாமா? ஓகே நாங்கள் ஒரு 4 பேர் ஏறுறாங்க மலைக்கு. ஏறலாமா? ஹாய் சொல்லுங்களா. படியில் ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இந்த மலையை சுற்றி ரொம்ப மரம்லாம் இல்லைங்க. ரொம்ப அதிகமாக கோரை புற்கள் நம்ம நிறையா பார்க்க முடியுது. நிறைய புற்களும் பார்க்க முடியுது. இந்த படிக்கட்டுகள் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அதை கட்டியிருக்காங்க. ஒரு மண்டபம் வந்திருக்கு. முதல் மண்டபம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு போகலாம். அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா ஏரி, போலூர் ஏரி தெரியுதுங்களா? ஒரு சூப்பரான வியூவில் இருக்குது. அது சிட்டிக்கு நடுவில் வேறு லெவலில் இருக்குங்க. சரி வாங்க ஏறலாம். மேலே ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க. ஐயோ என்ன ஒரு வியூஸ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. தள்ளி விட்டா உருட்டினே போய் அவ்வளோமா?
இரண்டாவது மண்டபம். ஓய்வு எடுத்து ஏறுறதுக்கு நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி மலைக்கிட்ட ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். பாதி மலை ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளூர் கைங்க பாருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். நாங்கள் ஏறுறதை பார்த்து ஏறிங்களா இல்லை பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? நேற்றுலேருந்தே பிளான் தான். நேற்றுலேருந்தே பிளான். நல்லது. எங்கே கூட ஏறிட்டீங்க? கோஇன்சிடென்ஸ். ஓகே. ஜூஸ் குடிப்பானுங்க. பாட்டிலு சாப்பிட்டீங்கன்னா கீழே போயிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போடாதீங்க. இல்லை இல்லை குப்பையாண்டா தம்பி. நம்ம தானே பாதுகாக்கணும் இதெல்லாம், அதனால சொல்கிறேன். நாங்கள் அதே மாதிரி தான். சரிங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு மலை ஏறலாங்க. நல்லா இருக்குங்க. ரெண்டாவது மண்டபங்க கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அண்ட் உள்ளூர் தம்பி கார்த்திகேயன் வந்து இந்த மலையை பற்றி சில இதெல்லாம் சொல்லுவாப்புல. சொல்லுங்கள் தம்பி. இந்த மலையெல்லாம் அப்படியே படிக்கட்டுலாம் அவங்களே செதுக்கி கட்டினது. இதெல்லாம் தான் இப்போ கட்டினாங்க. அதான் நான் சொன்னேன்லங்க, இந்த படிக்கட்டுலாம் வந்து இந்த விஜயநகர மன்னர்கள் அவர்களுடைய ஒரு காலத்தில் இங்கே இது பண்ணி படிக்கட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே இன்னும் 2 மண்டபம் இருக்கு. இன்னும் 2 மண்டபம் இருக்கா? அப்புறம் இந்த சுற்றுச்சுவரெலாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மண்டபமும் இப்போ தான் கட்டிருக்காங்க. அதுவும் சரியாக இன்னும் வேலைப்பாடுகள் நடக்கலை, பண்ணிகிட்டே இருக்காங்க. வெயில் சும்மா குப்புன்னு அடிக்குதுங்க. செங்குத்து தான் ஏறுது. இங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக ஏறுது பாருங்களா. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏரி அழகாக இருக்குது. அதாங்க அது தெரியுது பாருங்க, படிக்கட்டுகள். இந்த காலத்து படிக்கட்டுகள் அப்படியே சுருக்கிட்டாங்க. இங்கேருந்து ஒரு வியூ கிடைக்குதுங்க. அச்சா, நல்லா காற்றடிக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போலூர் சிட்டி அப்படியே தெரியுதுங்க. போலாமா? உங்க வீடா இது? இதுல கேமரால தெரியாதா? சைக்கிள் வந்தீங்களா? பார்த்துங்க, சின்ன பசங்க பாருங்க ட்ரெக்கிங்க எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. நாங்கள சின்ன பசங்கன்றீங்க, சின்ன குழந்தைங்க தானே நீங்கள். பசங்க 10th படிக்கிறாங்க. நம்ம சின்ன பசங்க தானே. அப்புறம் அது நம்ம காட்டினா நம்ம பங்காளிங்களை பார்த்துட்டோம். அது பாருங்க ஒன்று வா, ஒன்றும் பண்ணது வா. சாம்பவா, நீ அதையே பார்த்துன்னு தான் அது பைத்தி போயிடும். நிறைய குரங்கு இருக்குங்க. வரும்போது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க.
இங்கே போகிற வழியில் ஒரு குகை இருக்குங்க, வாங்க பார்ப்போம். இது பேர் வந்து உள்ளூர் மக்கள் வந்து அன்னை குகைன்னு சொல்கிறாங்க. பார்த்து வாங்கடா டே, குப்பைங்க தாங்க ஃபுல்லாக போட்டு. ஃபுல்லாக பவாலோட எச்சங்கள் தாங்க, ஒரு மாதிரி இருக்குது, மூச்சடைக்குது. போவீங்க வாடப்பா. வவால் 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 அந்த 2 பாறை ஒட்டி இருக்கு. சரி வாங்க போகலாம் போகலாம் போகலாம். குரங்கு இருக்கிறது காலங்காலத்தில் ஐயர் இருப்பார் மேலே போய் சாமி பார்க்க முடியும். காலையில் மட்டும் தான் வரும். நோ பேலன்ஸ். இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே சாஞ்சிக்கணும் போகணும். இதுக்கப்புறம் இங்கே ஒரு சுனை இருக்குங்க. தெரியும். பாஸ் அப்படியே இருக்கு. ஆமாம், கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் சுற்றுச்சுவர்கள் எதுவும் இல்லைங்க, நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம பார்த்து வரணும். அந்த நடை பள்ளம் இந்த சைடு பார்த்தா வீடு மாரி இல்லை. குகையில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க. இப்படி வாங்க, மேலே வந்துட்டோம் தெரியுதுங்களா? மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மேலே வந்துட்டோங்க. என்னடா இது இடிச்சிட்டுக்கிறாங்க? இடிக்கல, இது வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. முதல்ல ஓரமா போகக்கூடாது, அதுதான் கயிறு போட்டுருக்காங்க. அவ்வளோ பெருசு இருக்கும். கல்லு இந்த கூடல் மட்டும் நீ தான் அவ்வளோதான், எலும்பு கூட மிஞ்சாது. கயிறு இடிக்கல, நம்ம பார்த்து வாங்க. அப்படியே ஓரமணி வாங்க. பெருசாக இங்கே கட்டி இருந்துருக்காங்க, எல்லாம் சரிஞ்சிட்டு இருக்கு. செம பெருசு இருக்கு. செம பெருசு இருக்கு. அதை பார்த்தீங்களா? எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நடந்து சங்கு சக்கரம் மூணுமே நைட் ஆனால் சும்மா சூப்பராக நீங்கள் இந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தீங்களான்னா அருமையாக தெரியும் பெருசாக. ஆனால் பார்க்கறதுக்கு டொமாண்டு தான் கீழே இருந்து பார்த்தா பெருசாக தெரியுங்களா? கீழே ஒட்டுமொத்த போலூர் சிட்டியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி 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 ஏறிதாங்க, நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது வந்து தோராயமாக ஒரு 1000 அடி உயரத்தில் இருப்போங்க. 1000 அவ்வளோதான் இருக்கும். 1000 இல்லை 800 அவ்வளோதான் இருக்கும். பாருங்க அந்த இடம். சரி, நம்ம இந்த கோவிலை ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களா, நம்ம ஜவாது மலையோட அழகை எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள். அங்கே ஆரம்பித்து இதோ அங்கே போயிட்டே இருக்குங்க. நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையிலே மிகப்பெரிய தொடர்ச்சி மலை நம்ம ஜவாது மலையோட. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்குதுங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம். நம்ம கீழே இறங்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நம்ம இந்த மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மக்களே, நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம், கீழே வந்துவிட்டோம், மலைக்கு கீழே வந்துவிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எது குறைகள் நிறைகளோ இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி.